நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த திருமலை நம்பி திருநட்சத்திர உற்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்னப்பன திருமஞ்சனத்துடன் இனிதே நிறைவு. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை பூஜைகள். சிறப்பாக வளர்க்கப்பட்ட சுப்பிரமணிய ஹோமம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஷோலிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் உள்புறப்பாடு கண்ட உற்சவ மூர்த்திகள். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற குபேர பூஜை. உபயநாச்சியார்கள் சமேதராக அருள் பாலித்த ஸ்ரீ ராஜகோபாலன். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 10 நாட்கள் நடைபெற்று வந்த திருமலை நம்பி திருநட்சத்திர உற்சவம் தெய்வங்களுக்கு ஸ்னப்பன திருமஞ்சனத்துடன் நிறைவு பெற்றது. இதை முன்னிட்டு இன்று காலை கோவில் வளாகத்தில் உள்ள திருமலை நம்பி சன்னதியில் வெள்ளி அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரையும் தனி மேடையில் திருமலை நம்பியையும் கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காண்பித்ததும் அபிஷேகத்தை நடத்தினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காண்பித்ததும் சகஸ்திரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. பிறகு தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு சேவா காலம், சாத்துமுறை ஆகியவற்றை நடத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜருக்கும் ஸ்ரீ திருமலை நம்பிக்கும் கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை மாத பூஜைகளின் ஒரு பகுதியாக இன்று சுப்பிரமணிய ஹோமம் வளர்க்கப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற கார்த்திகை மாத பூஜைகளின் ஒரு பகுதியாக இன்று காலை சிவாலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது முருகப்பெருமானை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, புண்ணியக வாச்சனம், கணபதி ஹோமம் ஆகியவற்றை நடத்தினர். தொடர்ந்து மகா குண்டத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து சுப்பிரமணிய யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். சந்தன காப்பு அலங்காரத்தோடு அபயம் காட்டியபடி அழகன் திருக்காட்சி தந்தருள குண்டத்தில் லகு பூர்ணாகுதி சமர்ப்பித்து சைவ ஆகம முறைப்படி சுப்பிரமணிய ஹோமம் வளர்த்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி தாயார் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு பின் 2 கைகளில் கமலங்கள் ஏந்தி முன் 2 கரங்களால் அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளிய ஸ்ரீஹரிபத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தாயாருக்கு தூபத்துடன் ஏக தீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அபிஷேக சேவையில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி ஆலயத்தில் மணவாள மாமுனிகள் உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளுக்கு பட்டாடை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் திருமுடியில் மரகத கற்கள் பதித்த கிரீடம் சூட்டி மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்கள் ஊதா நிற பட்டாடைகளோடு இருபுறம் நின்று அருள் புரிந்தனர். பெருமாளுக்கு எதிர் சேவையாக உற்சவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு நின்று பாராயணம் செய்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு ஆலய உள்புறப்பாடு நடைபெற்றது. மங்களவாத்தியங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஆலய உள் வளாகத்தை உற்சவ மூர்த்திகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கும்பகோணம் அருகே திருச்சேரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ சாரா பரமேஸ்வரர் கோவிலில் உலக நன்மை வேண்டி ரிண விமோச்சன லிங்கேஸ்வரருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ ரிண விமோச்சன லிங்கேஸ்வரருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், அவல், பொரி, பலவித பழங்கள், அன்னம், பால் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தி கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ ரிண விமோச்சன லிங்கேஸ்வரருக்கு வெண்ணிற வஸ்திரம் கட்டி வெள்ளி கவசத்துடன் நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள், எலுமிச்சை மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களிடம் மலர்கள் தந்து உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடு நடத்தப்பட்டதும் அந்த மலர்களை சேகரித்து ஸ்ரீ ரிண விமோச்சன லிங்கேஸ்வரருக்கு புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ஈசனை நீண்ட வரிசையில் காத்திருந்து மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் எம்பெருமானிடம் கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கும் குபேர பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி காசு மாலையுடன் திருமார்பில் லக்ஷ்மி பதக்கம் வைத்து நீள்முடி கிரீடம் சூட்டி கையில் சாட்டை தந்து மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களுக்கு வண்ணப்பட்டு சேலைகள் கட்டி ஒட்டியானங்களோடு அடுக்கு பதக்கங்கள், மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபம் காண்பித்ததும் தீட்சிதர் ஒரு ஆண்டிற்கு நடைபெற்ற வரவு செலவு கணக்குகளை சுவாமி முன்பு உரக்க வாசித்தார். இதையடுத்து 12 ஆழ்வார்களை ஒவ்வொருவராக கேடயத்தில் எழுந்தருளச் செய்து சுவாமி முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. ஆழ்வார் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு பவித்திர மாலைகள் சூட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பிறகு ஆழ்வார்கள் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலனை வலம் வந்து வணங்கினர். திரளான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சஷ்டி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோவில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பவளக்கால் சப்பரத்தில் உற்சவர் சண்முகநாதரை வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஈசன் மைந்தனுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து முன்பாகத்தில் தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமானும் திருக்காட்சி தர ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சன்னம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. இதையடுத்து சுப்பிரமணிய புஜங்க பாராயணம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து
மூலவர் மற்றும் உற்சவரை தரிசித்ததும் 108 முறை கோவிலை சுற்றி வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் ஐப்பசி மாத விசாக திருநட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு ஆலய புறப்பாட்டுடன் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி கேடயத்தின் மீது அமர்த்தியிருந்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆழ்வாரை கைத்தலமாக ஏந்தி வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்து கொடிமரம் முன்பு நிறுத்தினர். அங்கு பிரபந்ததாரர்கள் ஆழ்வார் முன்னிலையில் பிரபந்தம் சேவித்தனர். தொடர்ந்து ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் தீப்பந்தம் முன்னே செல்ல ஆழ்வாருக்கு இருகுடை பிடித்தபடி கோவிலை சுற்றி அழைத்து வந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ நம்மாழ்வாரை ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு உற்சவருக்கு ஆரத்தி காட்டியதும் ஒய்யாளி சேவை நடத்தியபடி ஆழ்வாரை ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். நிறைவாக அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் பூச்சாட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் வண்ண மலர்கள் அடங்கிய மூங்கில் தட்டுகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். பிறகு அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் மற்றும் ஸ்ரீ பட்டத்தரசியம்மன் கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்ததும் அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க 1 டன் எடையிலான மலர்கள் கொண்டு மூலவருக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சேலம் மன்னார்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பிரத்யங்கரா தேவி கோவிலில் சிறப்பு ஹோமம் வளர்க்கப்பட்டது. முன்னதாக கோவிலில் ஸ்ரீ சரபேஸ்வரர் சன்னதி முன்பு மகா குண்டம் அமைத்து கலச பிரதிஷ்டை செய்து உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி நெய்யுடன் வரமிளகாய் மற்றும் பலவித மூலிகை பொருட்கள் சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பக்தர்களும் குண்டத்தில் வரமிளகாய் சேர்ப்பித்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு கலசம், குண்டம் ஆகியவற்றுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். அங்கு சிம்ம வாகினியாக அமர்ந்தருளும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர புனித நீர் தெளித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் அன்னப்படையல் இட்டு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்ததும் தீபங்கள் மற்றும் கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு பிரத்யங்கரா தேவி அம்மனை தரிசித்ததும் அனைவருக்கும் மஞ்சள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு பிள்ளைவயல் காளியம்மன் கோவிலில் திருவிழாவையொட்டி மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி குஞ்சலம் மற்றும் பிள்ளைகள் வைத்த பின்னலும் தந்து மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறை சூடிய நாயகியாக அம்பிகை திருக்காட்சி தர உற்சவரம்மனையும் சிறப்பு அலங்காரத்தோடு அருகே எழுந்தருளச் செய்திருந்தனர். ஜெபமாலை தாங்கியபடி நின்றருளிய ஸ்ரீ பிள்ளைவயல் காளியம்மனுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து தீபம் காண்பித்ததும் திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோவையில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மூலவர் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். 5 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்டு எம்பெருமானின் அவதார திருமூர்த்திகள் அமைந்த ராஜகோபுரத்துடன் கூடிய திருக்கோவிலில் மூலவருக்கு முத்தங்கி அலங்காரம் செய்திருந்தனர். பீடத்தின் மேல் நின்றபடி காட்சி தந்த எம்பெருமான் பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் அருள் பாலித்தார். சங்கு சக்கரத்துடன் புன்னகை தவழும் திருமுகத்தோடு
ஸ்ரீனிவாச பெருமாள் முத்தங்கி அலங்காரத்தில் அழகாக காட்சி தர தீபாரதி காட்டப்பட்டது. கருவறையின் வெளியே மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக சிறப்பலங்காரத்தோடு எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் தீபம் சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீனிவாச பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசிக்க பிரபந்தம் சேவித்து மூலவருக்கு சாமரங்கள் வீசப்பட்டன. நிறைவாக அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பெத்தாண்டவர் சுவாமி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி கோவிலில் ஐப்பசி மாத உற்சவத்தையொட்டி அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு பீடத்தின் மேல் வலது காலை மடித்து இடது காலை கீழே நிறுத்தியபடி அமர்ந்தருளும் ஸ்ரீ பெத்தாண்டவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். சுவாமிக்கு தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், அபிஷேக பொடி, இளநீர், மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றி தீபம் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் தீபாரதி காண்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோவில் கருவறையில் ஆதிசேஷன் மீது சயன கோலத்தில் அருள் புரியும் எம்பெருமானின் திருப்பாதங்கள் அருகே ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் வீற்றிருக்க திருமுடியின் கீழ் கை வைத்தவாறு எம்பெருமான் உறங்கும் கோலத்தில் அருள் பாலிக்கிறார். ஆதிசேஷன் சுவாமிக்கு திருக்குடை பிடித்திருக்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் பதக்கங்கள் திருமார்பில் வைத்து திருநாமம் இட்டு வெண்ணிற வஸ்திரம் கட்டி சுவாமிக்கு மலர் மாலைகளும் துளசி மாலையும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். மேடை மீது ஆண்டாள் நாச்சியார், ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் உற்சவ மூர்த்திகளும் சிறப்பலங்காரத்துடன் எழுந்தருளி இருந்தனர். தெய்வங்களை கைகூப்பி தொழுதபடி ஸ்ரீ ராமானுஜரும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் உற்சவ மூர்த்திகளாக அமர்ந்து திருக்காட்சி தந்தனர். அழகாக காட்சி தந்த மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு நாமார்ச்சனையோடு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த அனுச்சம்பாளையத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீநிதி தீர்த்த சுவாமிகள் பிருந்தாவனத்தில் பலிபாட்டியா எனும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகம் செய்யும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க பிருந்தாவனம் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி, ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகியோருக்கு பால், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளித்தனர். இதையடுத்து பிருந்தாவனத்திற்கு பட்டு வஸ்திரம் சாற்றி துளசி மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்தும் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கு வாழைப்பழ மாலையோடு வெற்றிலை துளசி மாலைகள் சாற்றியும் அலங்கரித்து தூபத்துடன் ஏகதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கும் மூல பிருந்தாவனம் மற்றும் ஆஞ்சநேயருக்கும் தீபங்கள் காட்டப்பட்டன. பின்னர் உற்சவர் ஸ்ரீநிதி தீர்த்தரை கைத்தலமாக ஏந்தி வந்து சிறிய மரத்தேரில் கொலவிருக்கச் செய்து தீபம் காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. கோவிலை சுற்றி வலம் வந்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு முருகப்பெருமானுக்கு நடைபெற்று வரும் சஷ்டி திருவிழா காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து உற்சவர் முருகப்பெருமானையும் வீரபாகுவையும் சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். அழகனுக்கு வெண்பட்டு கட்டி நட்சத்திர பதக்க ஆபரணத்துடன் ஹாரம், கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டியும் வீரபாகு தேவருக்கு பச்சை வஸ்திரம் கட்டி தங்க ஆபரணங்களோடு மலர் மாலை அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி வெற்றி வடிவேலோடு காட்சி தந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த உற்சவருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உலா முடிந்து கோவிலை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளை அலங்கார மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர்.
அங்கு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் விசேஷ அலங்காரத்தோடு நின்று அருள் பாலித்தார். பட்டாடைகளோடு சர்வாபரணங்களும் கிரீடங்களும் அணிவித்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை மற்றும் சுப்பிரமணிய சுவாமியை அலங்கரித்து இருந்தனர். தொடர்ந்து அர்ச்சனை செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் சிறுமியர்களின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோவிலில் 16ஆம் ஆண்டு கந்த சஷ்டி சூரசம்ஹார திருவிழாவை முன்னிட்டு கோவில் அமைந்துள்ள தெருவை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கருவறையில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் மூலவருக்கு மலர் மாலைகள் சூட்டி ஆபரணங்கள் மற்றும் கிரீடம் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். கோவில் வளாகத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஆறுமுகநாதனுக்கு பட்டாடை கட்டி ருத்ராட்ச மாலையுடன் ஆபரணங்களும் மலர் கிரீடமும் சூட்டி அரளி மலர்ச்சரங்கள் கொண்டு விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்த உற்சவமூர்த்திக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு விபூதி காப்பு சாற்றி தங்க கவச அலங்காரம் செய்திருந்தனர். தலைப்பாகையுடன் தண்டமும் வெற்றி வடிவேலும் ஏந்தியபடி முருகப்பெருமான் திருக்காட்சி தர கற்பூராரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூலஸ்தானத்தின் முன்பு தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை நடைபெற்றது. ஓதுவா மூர்த்தி பாடல் பாட உற்சவ தெய்வங்களுக்கு கோபுர தீபம் ஏகதீபம் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்ததும் திரிசூலம் விநாயகர் உற்சவ மூர்த்திகளை கைத்தலமாக ஏந்தியும் கைப்பலகை மீது தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை நிறுத்தியும் கோவிலை சுற்றி சுமந்தவாறு வலம் வந்தனர். பிறகு மீண்டும் மூலவர் சன்னதி முன்பு உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் பரமத்தி வேலூர் அடுத்த மேற்கு வண்ணாந்துறை பச்சை மலையின் மேலுள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சஷ்டி விழாவில் 2ஆம் நாளில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பட்டு வஸ்திரம் கட்டி அழகனுக்கு காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் மலர் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஈசன் மைந்தனுக்கு தீபம் காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த ஊராட்சி கோட்டை மலை அடிவாரத்தில் உள்ள கந்தலோகம் அருள்மிகு குழந்தை வேதகிரி வேலாயுத சுவாமி கோவிலில் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி பச்சை பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி கற்கள் பதித்த ஹாரங்கள் காதணிகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு ஈசன் மைந்தன் திருக்காட்சி தர அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபங்களும் காட்டப்பட்டன. கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் சுப்பிரமணியர் முன்பு தேவியர்கள் சமேதராக உற்சவரை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த முருகனுக்கும் வெற்றி வடிவேலுக்கும் காப்பு கட்டப்பட்டது. பின்னர் கைப்பலகை மீது உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து கோவில் வளாகத்தில் வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி பின்தொடர மங்கள வாத்தியங்களுடன் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலய பிரகாரங்களில் வலம் வந்தனர். இதேபோல் கரூரில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ வாராகியம்மன் திருக்கோவிலில் மயில் வாகனத்துடன் எழுந்தருளியிருக்கும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அபயம் காட்டி ஒய்யாரமாக நின்றவாறு அருள் புரிந்த அழகனுக்கு மலர் மாலைகளும் மலர் கிரீடமும் சூட்டி அலங்கரித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு உற்சவர் சண்முகநாதரை மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆலய உள்வளாகத்திலிருந்து அழைத்து வந்தனர். தேவியர்கள் சமேதராக உற்சவர் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினார். சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் முருகனுக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடைபெற்றது.
பின்னர் கோவில் யானை முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு தேவியர்கள் சமேத ஸ்ரீ சண்முகநாதரை பக்தர்கள் புடைசூழ ஆலயத்திலிருந்து அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். இதேபோல் திருச்சி வயலூரில் உள்ள அருள்மிகு முருகன் கோவிலில் தேவியர்கள் சமேதராக காட்சி கொடுத்த உற்சவர் சிங்காரவேலரை சிறப்பு அலங்காரத்தோடு சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்ததும் தேங்காய் பழம் நிவேதித்தனர். பிறகு பக்தர்கள் உற்சவமூர்த்திகளை தரிசித்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவர்களை கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். மாடவீதியில் பவனி வந்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் மலர்ச்சரங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரதி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு மீனாட்சி ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அழகனுக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி ஆபரணங்களோடு மலர் கிரீடமும் மாலைகளும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரை குளத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அபயமும் வரதமும் காட்டி மயில் வாகனத்துடன் நின்றபடி அருளும் முருகன் முன்பு ஏராளமான பக்தர்கள் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் ஆகியவற்றை பாராயணம் செய்தனர். இதையடுத்து அழகனுக்கு வெண்பட்டு கட்டி முத்தாபரணங்களும் கிரீடமும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தேவியர்களும் விசேஷ அலங்காரத்தோடு திருக்காட்சி தர திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஏக தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலில் சஷ்டி விழாவின் 2ஆம் நாளன்று தனி சன்னதியில் அருள் புரியும் தேவியர்கள் சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி பச்சை வஸ்திரம் கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் முத்தாபரணங்களும் அணிவித்து பச்சை சாத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் மற்றும் வரதம் காட்டியபடி அருள் புரிந்த முருகனுக்கு அர்ச்சகர்கள் திருநாமங்கள் கூறி பச்சை பத்திரங்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு கோபுர தீபங்கள், பஞ்சகற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்ததும் தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானை நாக வாகனத்தில் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து பஞ்சதீபம் காட்டப்பட்டது. பச்சை சாத்தி அலங்காரத்துடன் தேவியர்கள் சமேதராக நாக வாகனத்தில் பவனி வந்த உற்சவரை சுமந்து வந்து யாகசாலை முன்பு நிறுத்தி ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவமூர்த்திகளுக்கு தீபம் காட்டி மண்டபத்தில் குலவிருக்கச் செய்தனர். நிறைவாக பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த திருமலை நம்பி திருநட்சத்திர உற்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்னப்பன திருமஞ்சனத்துடன் இனிதே நிறைவு. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை பூஜைகள். சிறப்பாக வளர்க்கப்பட்ட சுப்பிரமணிய ஹோமம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஷோலிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் உள் புறப்பாடு கண்ட உற்சவ மூர்த்திகள். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற குபேர பூஜை. உபயநாச்சியார்கள் சமேதராக அருள் பாலித்த ஸ்ரீ ராஜகோபாலன். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.